எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்காக நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்கிறது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15,92,872 வாக்காளர்கள் இருக்கும். இதில் எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த எனுமரேஷன் ஃபார்முங்கிற படிவம் கொடுத்து இருக்குது. இந்த படிவத்தை நாம் இப்போ பொதுமக்களாகிய உங்ககிட்ட வாக்காளர்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். திருப்பி வாங்கிட்டு அதை டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதில் பெண்டிங் இருக்குது. அதில் நம்ம ஃபார்ம் கொடுக்கும்போதே நம்மளுடைய உங்கள் வாக்குச்சாவடி அலுவலர் சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய பேர், அந்த டீட்டெயில்ஸை, பேசிக்கான டீட்டெயில்ஸை எழுதிட்டு உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியோடைய பேரோ 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கிறத எழுதிட்டு கையெழுத்து போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்மளுடைய கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸை வாங்கின நம்ம மக்கள் 8,50,000 பேர் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஃபார்ம்ஸை திருப்பி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கான அந்த டிஜிட்டைஸ் பண்ணி அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு இன்னும் மீதி 7.5 லட்சம் வாக்காளர்கள், மிகப்பெரிய நம்பர், 7.5 லட்சம் வாக்காளர்கள் படிவங்களை திருப்பி கொடுக்க வேண்டி இருக்குது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான என்ன சொல்கிறது, காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏற்கனவே ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வழங்கியே 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஃபார்மை நீங்கள் சிம்பிளாக ஃபில்லப் பண்ணிவிட்டு கொடுங்க, கழுத்து போட்டு நம்ம சொல்கிறோம். பட் இன்னும் 7.5 லட்சம் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு திரும்ப வர வேண்டி இருக்குது. அது வந்தால் தான் நம்மளுக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்கு நம்ம டிஜிட்டைசிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ஓரிரு நாட்களில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுக்கு எஸ்ஐஆருக்காக வச்சுருக்கக்கூடிய எனுமரேஷன் ஃபார்மை உங்களுடைய வாக்குச்சாவடி அலுவலர்கள்கிட்ட உங்களுடைய கையெழுத்தை போட்டு பேசிக் டீட்டெயில்ஸை எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு இதை என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட்டாக எடுத்து எல்லாரும் ஃபார்ம்ஸை திரும்பி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்னும் 7.5 லட்சம் எனுமரேஷன் ஃபார்ம் நம்மளுடைய வாக்காளர்கள்கிட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கிறது. அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை, அந்த அடிப்படை இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுடைய வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விண்ணப்பங்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட ஒப்படைச்ச பின்னாடி அவங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஃபார்ம் எல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஜிட்டைசேஷன் சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணினாதான் நம்மளுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் உங்களுடைய 2002 டீட்டெயில்ஸை எடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எல்லா ஊராட்சி அமைப்புகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், நம்மளுடைய நாகர்கோவில் மாநகராட்சியிலையும் ஹெல்ப் டெஸ்க் நம்ம இதுக்காக போட்டிருக்கோம். அவங்கக்கிட்ட கேட்டாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் சமர்ப்பித்து நம்மளுடைய எல்லாருடைய பெயர்களும் விடுபடாமல் வரக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற நிலையில் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கன்னியாகுமரி மாவட்ட வாக்காளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.